ஊராட்சி மற்றும் பேரூராட்சி கிராமங்களுக்கு மொபைல் மூலமா ஆன்லைன்ல தண்ணீர் வரி கட்டுறது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அப்பதான் புரியும். ஃபர்ஸ்ட் டைம் நான் சேனல் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்க மொபைல்ல இருக்கிற அதை ப்ரௌஸ் பண்ணிக்கங்க. கூகுள்ல போயிட்டு விபி டாக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. சர்ச் கொடுங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல விபி டாக்ஸ் அப்படின்னு அதை வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த வெப்சைட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க போய் யூஸ் பண்ணிக்கங்க. இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ண ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். பாட்டம்ல வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்க. விரைவாக வரி செலுத்தல் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. டாக்ஸ் ஆன்லைன் பேமெண்ட் கீழே பே டாக்ஸ் அப்படின்னு சொல்லி கிரீன் கலர் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணுங்க. வரி வசூல்ல ஃபர்ஸ்டா பேர் கேட்டிருப்பாங்க. உங்களுடைய பேரை வந்து நீங்க டைப் பண்ணிடுங்க. அலைபேசி எண் கேட்டிருப்பாங்க. அதை வந்து நீங்க டைப் பண்ணிடுங்க. மின்னஞ்சல் முகவரி கேட்டிருப்பாங்க. உங்களுடைய இமெயில் அட்ரஸ் வந்து டைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் மாவட்டத்தின் பேர் கேட்டிருப்பாங்க. நீங்க என்ன மாவட்டமோ அதை வந்து நீங்க செட் பண்ணிடுங்க. நான் சிவகங்கை அப்படின்னு செட் பண்ணிக்கிறேன். பிளாக் அதில் என்ன பிளாக்கோ அதை நீங்கள் செட் பண்ணிடுங்க. அதில் வந்து கல்லல் அப்படின்னு செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஊராட்சியின் பேர் வந்து செட் பண்ணிக்கோங்க. தலக்காவூர் அப்படின்னா செட் பண்ணிக்கிறேன். வரி வகையில் நம்ம தண்ணீர் வரியுடைய அமௌண்ட் வந்து செலுத்துறதுனால வரி வகையில் போயிட்டு குடிநீர் கட்டணம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். குடிநீர் இணைப்பு எண் கேட்டிருப்பாங்க. உங்களுடைய குடிநீர் இணைப்பு எண் இருக்கும்ல, அதை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. என்டர் கேப்சான் இருக்கும். ரைட் சைடில் கேப்சா இருக்குல்ல, அதை வந்து டைப் பண்ணிடுங்க. சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தோடனே உங்களுடைய ஃபுல் டீட்டெயில் வந்து கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக இருக்கா அப்படின்னு வந்துடும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது கீழே குடிநீர் வரி வசூலில் இப்போ காலம் 2024-25 ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை அப்படின்னு சொல்லிட்டு மந்த் வைஸ் வந்து நீங்கள் அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணணுமோ அது கொடுத்துருப்பாங்க. 1 மந்த் பார்த்தீங்கன்னா 50 ரூபா பே பண்ண வேண்டியது. அது கீழே அப்படியே பாட்டம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வரி வகையில் குடிநீர் கட்டணத்தில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 600 ரூபா வந்து கட்ட வேண்டியது இருக்குது. அப்படியே பாட்டம் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கட்டண முறை அப்படின்னு இருக்கும். செலுத்த வேண்டிய தொகை பார்த்தீங்கன்னா 600. ஆன்லைன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிடுங்க. ப்ரொசீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோடனே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வரும். ஐ அக்ரிங்கிறத டிக் பண்ணிட்டு ப்ரொசீடுங்கிறத கிளிக் பண்ணுங்க. மறுபடியும் பே அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோடனே ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் யூ பே அப்படின்னு கேட்கும். ஓகேங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோடனே ப்ளீஸ் ஃபேர் ரீட்டரிங் டு பேமெண்ட் கேட்வேன்னு வந்துடும். ஆன்லைன் டேக்ஸ் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகிருக்கும். கிரெடிட் கார்டு கொடுத்துருப்பாங்க, டெபிட் கார்டு கொடுத்துருப்பாங்க. அப்படியே பாட்டம் ஸ்க்ரோல் பண்ணால் நெட் பேங்கிங், யூபிஐ, பாரத் கியூஆர், வேலட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஜிபே மூலமாக அமௌண்ட்டை வந்து பே பண்ண போகிறீங்கன்னா யூபிஐ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஜிபேங்கிற ஆப்ஷன் வந்து காமிச்சிடும். ஜிபேயில் போய்ட்டு அமௌண்ட் நீங்கள் பே பண்ணிங்கன்னா உங்களுடைய குடிநீர் கட்டணம் வந்து பே ஆயிரும். இந்த மெத்தட் மூலமாக உங்களுடைய குடிநீர் கட்டணத்தை மொபைல் மூலமாக ஈஸியாக போய்ட்டு பே பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.